இஸ்கான் கண்டக்ட் பண்ற இந்த யாத்ரால பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு பயத்தோட தான் வந்தோம். ஆனா ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் டேவே 12 o'clock ஏர்போர்ட்டுக்கு வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணும்போதே நல்ல வெல்கம் கிட்டோட ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிச்சது யாத்ரா. அகெயின் நாங்கள் ஜெய்ப்பூர் போயிட்டு இங்கே ஃபுல்லாக ஏர்போர்ட்ல எங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணிட்டு அங்கே ஜெய்ப்பூர்லையும் கூட்டிகிட்டு போய் கரெக்டான ஹோட்டல்ல தங்க வச்சாங்க. நான் நெக்ஸ்ட் பிரசாதம் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணும்போது எல்லா நேரமுமே எல்லாருக்கும் தேவையான அது வயிறு ஆக்சுவலி நார்த் சைடு நாள் போனாலே வந்து கொஞ்சம் வயிறுலாம் பிரச்சனை பண்ணும், கடுகு எண்ணெயில சமைப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் யாருக்குமே எந்த பிரச்சனை, குழந்தை 2.5 வயசு குழந்தைக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஃபுட்டுமே நல்லா இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா நான் பெருசா இஸ்கான் இதுல எதையும் கேட்டதில்லை. பட் அந்த லெக்சர் கொடுத்தவரோட லெக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பர்பா இருந்தது. அதாவது அவரோட அந்த லாங்குவேஜ் ஆகட்டும், அவர் நம்ம கிட்ட சொன்ன விதமாகட்டும், இன்னும் கேட்கலாம். நாங்களும் புதுசுதான், இன்னும் கேட்கலாம். அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பீச் மாதிரி இல்லைன்னாக்கா அது நம்மளால கேட்க முடியாது, தூக்கம் வந்துடும் ஏதோ. பட் இவரோடது வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. அவரோட வேர்ட்ஸ் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஆகட்டும், அவரோட இதாகட்டும், சொல்ல போனா அந்த டிவில எல்லாம் ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறவங்க பண்ற மாதிரி இருந்தது உண்மையாலுமே. அதனால நாங்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் கேட்டோம். அப்புறம் மற்றவங்க எல்லாமே தீட்சை வாங்கினவங்க, நாங்க மட்டும்தான் லே பர்சன்ஸ் மாதிரி இருந்தோம். பட் யாரும் எங்களை வந்து கொஞ்சம் ஐடியலா ட்ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் யோசிச்சோம். அந்த மாதிரிலாம் எல்லாமே எல்லாரும் எங்களோட மிங்கிள் ஆயிட்டு நல்லாவே இருந்தது. எல்லா விதமான ஒவ்வொரு இப்போ கோயிலுக்கு போறோம்னா அதனுடைய வரலாறு எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, கம்ஃபர்டபுளா